வாக்கு தர வேண்டும் இந்த வாக்கு தர
கொடுக்க வேணும்
சீதை மணவங்கள அஞ்சனா தேவி பாலா அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனே அருள் புரிவா ஊரில் உள்ள மக்களுக்கு இந்த உலகில் உள்ள மக்களுக்கு குலதெய்வம் இருந்து வாரும் தாயி மாரியம்மா மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மா ஒரு பெயர் அப்பேற்பட்ட மாரியம்மா அவளுடைய வாசல்ல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தை மாத குடை விழாவை சிறப்புடனே நடத்தும் போது நேற்றைய தினமதியில் அம்மாவுக்கு குடியழைப்பு இன்றைய தினமதியில் அம்மாவுக்கு குடை விழாவா செவ்வாய்க்கிழமையில் ஏற்பட்ட நேரத்தில் ஆடுகின்ற குழந்தை நானும் மாரியம்மனோட கதைகள் பாட மாரியம்மா அருள் புரிவ அந்த காளியர்கள் கதைகள் பாட கலைவாணி அருள் புரிவ அம்மனோட கதைகள் பாட அருள் புரிய வேணுமா அம்மனோட கதைகள் பாட அருள் புரிய வேணுமா எந்தாய மாரியம்மா நெஞ்சிலையும் நாவிலையும் எனக்கு அருள வேணுமா தொட்ட காத குறைகள் பாட தொட்ட காதையே குறைகள் பாட கணபதி அருள் புரிவா இந்த அபிராமி என் தேவி மாரியம்மாளும் அவளோடு பிறந்த அட்டகாளி 8 பேர்களும் வடகுத்தி அம்மா புடாதி அம்மா காந்தாரி அம்மா அந்த உச்சினி மாகாளி சுந்தராட்சி அம்மாளும் வடக்கு வா செல்வி வடகுத்தி அம்மா முத்தாரம்மாளும் கடக்குட்டி புன்னான காளியம்மாளும் அக்கா தங்க 8 பேரு எங்க இருக்கிறா தெரியுமா? இன்னைக்கு எங்க இருக்கா அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜனுக்கும் நாககன்னி பெண்ணானவளுக்கும் என் தேவியான மாரியம்மாளுக்கும் யாருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கா தெரியுமா? யாருக்கு பாம்புக்கு பிள்ளையாக பத்திரகாளியாக பிறந்திருக்கா. ஆமையா நாகத்துக்கு பிள்ளையாக எப்படி அவதரித்தா தெரியுமா? எப்படி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணி அளவிலே மதியம் போல வெயில் அடிக்கின்ற போது தரையில் உள்ள பூமியுடைய வெப்பமானது பட்டல்லவோ. ஆமையா 8 முட்டைகளும் வெடித்திடுமா. முதலாவது முட்டையில்
பிறந்திருக்கா அம்மாவான மாறி அம்மா நாகத்துக்கு பிள்ளையாக கண்ண பிள்ளையாக நலமுடனே உலகத்தில் யாரும் இல்ல தாயான மாறி அம்மா குழந்தை நல்லோ வடிவமாக அம்மாவும் பிறந்திருக்கா பச்சை நிறம் பகல நிறம் அம்மா வன மாறி அம்மா பச்சை நிறம் பகல நிறம் மஞ்சள் நிறம் மாலை நிறம் அம்மா 21 அழகுடனே என் தேவி பிறந்திருக்கா அந்த நாகல் லோகப்பட்டணத்தில் வனநாக கண்ணி தான் பெற்றெடுத்த மக்களை யாரிட்டு பார்ப்பாளா மனமதில்லை எண்ணுவாளா அந்த மங்கையான நாக கண்ணி பாம்பு நல்ல முட்டையில பாம்பு குஞ்சிதான் பிறக்க வேணும் பாம்பு குஞ்சிக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்து இருக்கா என்று சொல்லி நாக கண்ணி மக்கம்மார் 8 பேர் நல்லோ தொட்டில் செய்தார் 8 மக்களை போடுவாளா தாலாட்டு சொல்லுவாளா தாலாட்டு தாயான நாக கண்ணி அம்மாவான நாக கண்ணி தங்கத்தினால் செய்த தொட்டிலில் போட்டு மாரியம்மா தொட்டிலை பிடித்து அம்மாவான நாககன்னி பெண்ணானவள்
என்னையா சொல்லி தாலாற்றா தெரியுமா? எப்படி சொல்லி தாலாட்டு சொல்லுகிறான்? நான் பெற்றெடுத்த மகளே மாரியம்மா, மாரியம்மா பால் போல நிலவ பால் போல பார்வதியாள் வந்தே பார்வதியாள் அடிக்கும் வந்தே நாகலோக பட்டணத்தில் அம்மா வளர்த்து வரும் பொழுது அம்மா வாழ்ந்து வருகின்ற போது இதோ இருக்கிறாள் என் தேவியான மாரியம்மா. மாரியம்மா மாரியம்மா 21 அழகு பொருந்திய பெண் குழந்தையாக இருக்கிறா. நாகலோக பட்டணத்தில் 8 பேர் வளர்ந்து வருகின்ற போது அந்த ஆதி பொன்னு வெள்ளி கைலாச பருவதத்தில் ஆதி பொன்னு வெள்ளி கைலாச மாமலையில என்னையா சத்தம் போட தம்பி. ஆமா ஆமையா பகவானும் பார்வதா தேவியும் கொலுவிருந்து வருகின்ற போது மால கருக்கலாச்சு மயூருண்ட வேளையாச்சு. ஒரு நாள தினத்திலே பகவானும் பார்வதி கீழக்கோட்டை வாசலுக்கு வந்து அஞ்சடுக்கு மெத்தையிலே பஞ்சனப்பாய் விரித்து அதன் மேல மகிழம்பூவை தான் பரத்தி அந்த பகவானும் பார்வதாதேவி உட்கார்ந்து 2 பேர்களும் சோவியானதை பரத்தி சொக்காட்டமாடி கொண்டிருக்கிறார்கள் பகவானும் பார்வதியும். ஆமா நேரம் போல 2 ரூபா அப்படி அந்த விளையாட்டு தான் விளையாடுவா. 2 பேர் மெயினான விளையாட்டுல பகவானும் பார்வதி உட்கார்ந்து
சோவியானதை பரத்தி சொக்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஆடும்போது அந்த பகவான் தேவி பார்வதி என்ன செய்யணும்? விளையாட்டுல கவனமா இருக்கணுமே, விளையாட்டுல கவனமா இருக்கணும். என் அம்மையான பார்வதி அப்படி இருந்தாளா? அப்படி இருந்தா அப்ப எப்படி செய்தா? அங்கிட்டு இங்கிட்டு தான் பார்த்துட்டு நிக்காவா? பகவானை வரவழைத்து பார்வதி ஒரு வார்த்தையை சொன்னா. என்னையா சொன்னா? என்ன சொன்னா? அவ இருந்தாலும் அந்த அம்மா வாய் சும்மா இருக்கிறதுல இருந்தாலும் அவர் ஆட்சி இருக்க விட என்ன செய்ய சொல்லுதிய? ஆண்டவா பகவானே சிவபெருமானே, 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 கைலாச பர்வதத்திலையும் இந்த பாதாள உலகத்திலையும் பார்வதி அழகை போல பகவான் நீங்கள் கண்டதுண்டா? கேட்டதுண்டா? இது இவ்வளவு தேவையா ஐயா? என் அழகை போல இந்த உலகத்துல எந்த பெண்ணாவது இருக்காளா? இனி பிறந்திருக்காளா? இனி பிறக்க போறாளா? இந்த உலகத்திலே பார்வதி நான் தான் அழகுன்னு பகவான் கிட்ட சொன்னா. ஆமா நான் தான் அழகுன்னு பெண்ணை பீத்திக்கிட்டு அழைதா. தன்னமைச்சுக்கிடுமா தவிட்டு போய் குலை கட்ட. ஆமா ஐயா. ஊரமைச்சுக்கிடுமா ஊசப்பே குலை கட்டின மாதிரி. அம்மா சொன்னது மாதிரி காலில் பார்த்தா 2 பக்கம் நூறு வடிச்சுட்டு கிடக்கும். பகவானிடத்துல போய் என் அம்மையான பார்வதி என்ன உலகத்திலே நான் தான் அழகுன்னு சொல்லிட்டான். நான் தான் அழகுன்னு பீத்திக்கிட்டு அழைதா. ஊரப்போ அப்படி பார்வதி சொல்லும் போது பகவான் காதுல கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாரா? காதுல கேட்டு போறது காதுல பூ வச்சு அழிதாரு. அம்மா ஏ பெண்ணே பார்வதி, இப்ப சொன்னது மாதிரி என்கிட்ட இன்னும் ஒரு தடவை சொல்லாத. எனக்கு ஒண்ணே வந்துட்டு பேர போகுது. அம்மா பார்வதி நீ எல்லாம் ஒரு அழகாங்கும், ஒரு அழகுடைய பெண்ணாங்கும். நீ எல்லாம் ஒரு பெண்ணாங்கும், நீ எல்லாம் ஒரு அழகாங்கும். அம்மா நீ எல்லாம் ஒரு அழகாங்கும். என்னமோ நான் வைத்தியார பகவான் உன்னைய நான் கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்திரத்துல நிக்கேன பார்வதி. ஏப்பா அதையாங்க உன்னை கட்டி ரொம்பலாம் ஒவ்வொருத்திரத்தில் நிக்க விட்டுருக்கு. பார்வதி உலகத்துல நீ ஒன்று அழகு இல்லம்மா. நீ மட்டும் அழகுன்னு பீத்தாத. அம்மா உன் அழகை காட்டிலையும் 16 மடங்கு அழகுடைய பெண்களை பகவான் பூலோகத்துல 8 நாளைக்கு முன்னால படைத்திருக்கிறேன். படைச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியுமா? பார்வதி அந்த நாகலோக பட்டணத்துல போன செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். நாகமுடி ராஜனுக்கும் நாககண்ணி பெண்ணானவளுக்கும் பாம்பு முட்டையில பிறந்திருக்குது அக்கா தங்கச்சி 8 பேர். பாம்பு முட்டையில அக்கா தங்க 8 பேர் பிறந்திருக்கா. அதுல முதலாவது முட்டையில மாரியம்மான்னு ஒருத்தி பிறந்திருக்கா. மாரியம்மா பிறந்திருக்கா முத முட்டையில. அவதான் இந்த அம்மா மாரியம்மா. ஓ அதான் அந்த அம்மாளா? பார்வதி மாரியம்மான்னு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு பாரு. அம்மா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காளா பாத்தியளா? அவளம்மா உலகத்துல அழகு. அம்மா அழகு தேவதை அவ மட்டும்தான். இரண்டாவது முட்டையில வடக்குத்தி அம்மான்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வடக்குத்தியா கொஞ்சம் மீடியமா இருப்பா. அவளை விட அழகோடு இருக்காம்மா. இருக்கா. மூணாவது முட்டையில முப்புடாதி அம்மான்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. முப்புடாதி அவ யாருக்கையில இருந்து கொஞ்சம் உக்கரமா இருக்கா. அவ அழக போல 3 உலகத்துல யாரும் இல்லம்மா. யாருமே கிடையாதம்மா. சுருக்கமா சொல்ல போனா என்னநாதா அவ 8 பேர் அழக போல உலகத்துல பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்க போறது இல்ல. பாத்துக்கோ, நீ எல்லாம் ஒரு அழகாங்கும். அழகுன்னு பீத்திக்கிட்டு அலைத என்று பகவான் பார்வதி கூப்பிட்டு சொன்னாரோ சொல்லலையோ? சரி. பகவான் தேவி பார்வதி கைய நெரிக்கா கண்ணீரை வடிக்கா. கையை நெரிக்கா. எத்தனை இருந்தாலும் அந்த அம்மா மனசு சம்மதிக்குமா? அது ஒரு காலம் சம்மதம் வராது. அவளுக்கு சம்மதம் வராது. பார்வதா தேவி மனதுல நினைக்கா. என்ன நினைக்கா? நாமளோ அத்தான் பகவானிடத்துல போய் ஆமையா இந்த உலகத்துல பார்வதி நம்ம தான் அழகுன்னு சொல்ல போனா ஒரு வார்த்தையாவது அம்மா பார்வதி நீதான் அழகுன்னு அவர் சொல்லணும். நம்ம வச்சுக்கிறதாவது ஒரு வார்த்தை மேல வாங்கி பார்வதி நீ மட்டும்தான் அழகு சுந்தரி சொல்ல வேண்டாமா ஒரு வார்த்தை? அத்தான பகவான் அப்படி சொல்லவில்லையே. அப்ப எப்படி என்ன சொன்னாங்க? உலகத்திலேயும் மாரியம்மா அழகுன்னு பகவான் சொல்லுறாரு. இப்பமே இப்படி சொல்லுதாரு. இன்னும் கிடைக்கு நாளும் பொழுதும் உலகத்துல சுந்தராட்சியம்மா அழகுன்னு பகவான் சொல்லுதாரு. இப்பமே புலப்பத்துல வச்சாச்சே. பகவான் உச்சினி மகாளி அழகுன்னு பகவான் சொல்லுறாரு. இன்னைக்கு பகவான் எப்படி சொன்னார்னு சொன்னாருன்னா கண்ணே நாளும் ஒரு காலத்தில் அக்கா தங்கை 8 பேர் அழகு உள்ள மாரியம்மா வளர்ந்து வந்தாளா. அக்கா தங்கை 8 பேர் 17 வயதிலே பருவமான காலத்தில் அத்தானான சிவபெரும்
மறந்திடும் யாரு இட்டு பார்க்க மாட்டா இன்பத்தோடு பேச மாட்டாரே மாரியம்மன் அழகுக்காரே ஆண்டவன் பகவானோ ஐயத்தங்காளு வீடும் கடவுள் தேவிய நினைக்க மாட்டாரே மந்தவி பார்வதியா பகவானான சிவனாரை சந்தேகமா எண்ணுறாளே சந்தேகமா சக்தியான கடல் போக வேணும் அண்ணனை வரவழைத்து பாபாலனை வரவழைத்து நாகல்லோகம் அனுப்ப வேணும் அண்ணனான கோபால் நாகல்லோகம் போயல்ல அக்கா தங்கை 8 பேரு அண்ணன் அவர் கையிலெடுத்து கைலாசம் கொண்டு வந்து பார்வதிக்கு முன்னாலே மாரியம்மனை கொண்டு வந்து படக்குத்தியாள கொண்டு வந்து அழகை எல்லாம் குறைக்க வேண்டும் ராமுகத்தை கொடுக்க வேண்டும் சொருபத்தை மாற்ற வேண்டும் அத்தாரங்கை 8 பேர் அழகோடு இருந்தாளான் பார்வதிக்கு நஷ்டம்தான் தேவி மனமதையில் தேவி எண்ணிக்கொண்டு பகவானுக்கு தெரியாமல் கடல் வருவாள் அண்ணனையும் தேடுவாள் அண்ணனையும் தேடுவாள் பச்சமலை அச்சூதனே உங்க தங்கை பார்வதினா கூட நானும் பிறக்கல்லையோ பால் உண்ணலையோ உன்ன நானும் பிறக்கல்லையோ ஒரு கல்லத்தில் அருந்தல்லையோ பார்வதி நான் அழகுஞ்சத்தோ பச்சமலை காட்கல்லையோ நானுங்கள் வரலையானா அருமத்தங்கை பார்வதினா நானுங்கள் வரலையானா அருமத்தங்கை பார்வதினா மஞ்ச குழி மரப்பேன் அண்ணா என் மனம் வள்ளனை இழப்பேன் அண்ணா முடிக்க மறந்தேன் அண்ணா பூமானை இழந்தேன் அண்ணா அண்ணா நீங்கள் வரலையானா அருமத்தங்கை பார்வதினா மாவிழந்தன் பூவிழன் மாவிழந்தன் பூவிழன் மன்னவன தானிழன் எனக்கறிய சொல்ல வேணும் கண்ணீரையும் வடிப்பதென்ன கண்ணீரையும் வடிப்பதென்ன காரணத்தை சொல்லிடம்மா
சொல்லிடம்மா காரணத்தை சொல்லிடம்மா கேட்கிறார். அம்மா தங்கச்சி பார்வதி எதுக்காக என்ன கூட்டி அம்மான்னு கேட்டார். அம்மா எதற்காகம்மா? காரணம் இல்லாமல் ஒரு நாளில் கூப்பிட மாட்டிய பார்வதி. அம்மா அம்மா ஏதாவது ஒரு காரணம் தான் அண்ணனை கூப்பிடுவேன், இல்ல கூப்பிட மாட்டல. என் பெருமாள் கோபாலகண்ணன் கேட்கும் பொழுது கேட்டபோது அரும தங்கையான பார்வதி அண்ணனை அழைத்து சொல்றார். என்னையா சொல்றா? என்ன சொல்றா? கண்ணா கோபால கண்ணா மாயவா நவநீதா. நவநீதா நந்த கோபாலா எனக்கும் என் அத்தான் பகவான் சிவபெருமானுக்கும் சண்டையும் கிடையாது, அவர்கிட்ட என்கிட்ட சடவும் கிடையாது. வேற ஏன் இப்படி கம்முன்னு மொத்த தூக்கிட்டு வந்திருக்கா? நேற்று மாலக்கருக்கள் மயூருண்ட வேளையில சரி கிழக்கோட்ட வாசலில் பகவானும் பார்வதியும் உட்கார்ந்து சோபியானதை பரத்தி 2 பேரும் சொக்காட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆமா நேரம் போல சொக்காட்டம் ஆடுது நம்ம பழக்கம் தானே. அப்படி 2 பேரும் உட்கார்ந்து சோபி பரத்தி சொக்காட்டம் ஆடுகின்ற போது நான் பார்வதி என் திருவாய வைத்து நான் சும்மா இருக்க மாட்டாம என்ன சொன்னவர்கிட்ட? இந்த மனுஷங்கிட்ட போய் நான் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஐயா அவர்கிட்ட என்ன சொன்னி? அப்படியே உலகத்திலேயே பார்வதி தான் அழகுன்னு சொன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. மேல வாங்கி பகவான் கிட்ட போய் பார்வதி நான் தான் அழகுன்னு சொல்ல போனா அதுக்கு அந்த பகவான் என்ன சொல்லணும்? அவரு என்ன சொல்லணும்? அம்மா நீ தான் அழகுடைய பண்ணு ஒரு வார்த்தை மேல வாங்கி சொல்லணும்ல. கொண்டாட்டு மெச்சுக்கிட்ட புருஷன் ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? ஒரு வார்த்தையா மேல வாங்கி சொல்லணும்ல. அப்பந்தான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அம்மா பார்வதி உலகத்துல நீதாமா அழகுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ஐயா என் மனசு ஐசா குளிர்ந்திருக்கும் ஐயா. கண்ணா கோபால கண்ணா பகவான் அப்படி சொன்னாரா? அப்ப என்ன சொன்னாரு? பார்வதா தேவி அழகை காட்டிலையும் 16 மடங்கு பெண்கள் அழகோடு இருக்கிறாளா? பகவான் வாயால சொன்னார். என்ன அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜனுக்கும் மனைவியான நாககண்டி பெண்ணானவளுக்கும் போன செவ்வாய்க்கிழமையில பாம்பு முட்டையில மாரியம்மான்னு ஒருத்தி பிறந்திருக்கிறாளா? மாரியம்மான்னு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவதான் இவா தெற்கு இழந்த குளத்தில் ஆட்சி புரியும். ஆட்சி நடத்தி வரக்கூடிய மாரியம்மான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. அவ ரொம்ப சாந்தமா உள்ளவா. அவ அழக போல உலகத்துல யாருமே கிடையாது. அவள மாதிரி யாரையும் பார்க்கல உலகத்துல. அவ தங்கச்சி மாதிரி 7 பேர் இருக்காளா? இருக்கா. அவ அழக போலயே யாரும் பிறக்கலையாண்ணா. உலகத்திலே யாரும் கிடையாதா? பகவான் எப்படி சொல்லலாமா அண்ணா? என்ன வச்சுக்கிட்டு அவர் அப்படி சொல்லலாமா அண்ணா? என்று பகவான் தேவி பார்வதி சொல்லும் பொழுது சொன்னபோது என் பெருமாள் கண்ணபிரான் சொல்றான். என்ன சொன்னாரு? அம்மா தங்கச்சி பார்வதி உனக்கு வேலை இல்ல, உன் புருஷனுக்கு வேலை இல்ல. ஏன் பார்வதி உங்க 2 பேருக்கு இதே சோழியா போச்சு பார்வதி. என்ன ஏம்னா அண்ணா? ஒரு நாளாவது நம்ம அத்தான் பகவான் கிட்ட போய் உன் திருவாய வைத்து சும்மா இருந்த நாள் உண்டா? சும்மா இருக்கவே மாட்டேன் ஒரு நாளைக்கும். அந்த மனுஷங்கிட்ட ஒன்ன சொல்லுவ 9 வாங்கி தோல்ல போடுவேன். அதே உனக்கு வேலையா போச்சு பாத்துக்கோ. பார்வதி உலகத்துல நீதான் அழகுன்னு பகவான் கிட்ட சொல்ல போய்த்தானே பகவான் ஓண்ட இப்படி செஞ்சு இருக்காரு. பகவான் மாரியம்மா அழகுன்னு சொல்லி இருக்காரு. உன் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருந்தா பகவான் இதெல்லாம் சொல்லுவாரா? இப்படி எல்லாம் சொல்லுவாரா? அட வைத்தியாரி. ஆமா அந்த மாரியம்மா அழகா இருந்தா உனக்கு என்னம்மா? அந்த முப்புடாதி அம்மா அழகா இருந்தா உனக்கு என்னம்மா? அந்த வடக்குத்தி அம்மா அழகா இருந்தா உனக்கு என்னம்மா? யார் அழகா இருந்தா உனக்கு என்ன? பகவான் உன்கிட்ட அன்பா இருக்காரு, அதை மட்டும் பாரு. ஆசுவாசமா இருக்காரு, அதை மட்டும் நினைச்சுக்கோ.
என் பெருமாள் சொல்லும் போது பார்வதா தேவி கண்ணீரை வடிக்கின்றாள். கண்ணா கோபால கண்ணா மாயவா நவநீதா மாயவா மதுசூதன மாரியம்மன் அழகோடு இருப்பதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா அவர்கள் 8 பேர் அழகோடு இருப்பதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா பகவான் போற போக்குத்தான் சரியில்லைன்னா வர வர அவர் போக்கே ஒண்ணும் சரியில்லையண்ணா. 8 நாள் ஆச்சு, 1 வார காலம் ஆச்சு. ஆமா ஆமண்ணா. பகவான் படி இழக்க போனாலும் சரி. ஆமா ஆமையா. மாரியம்மன் அழகுன்னு புலம்பிட்டு போறாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பத்துல வச்சிருக்கையா. தூக்கத்துல பார்த்தாலும் உச்சினி மகாளி அழகுன்னு புலம்புதாரு. ஆமா தேவிதான் அழகுன்னு சொல்லி நடந்து போனாலும் சுந்தராட்சி அம்மாளுன்னு புலம்புதாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பத்துல கொண்டு வச்சிருக்கண்ணா. எனக்கு வேற பயமா இருக்கண்ணா. அதனாலதான் உன்னை தேடி வந்தேனண்ணா. ஒரு காலத்தில் நாகல்லோகம் பட்டணத்தை 8 பேர் வளர்ந்து வந்தாளா என்ன இருக்காளே. மாரியம்மா 8 பேர் 17 வயதிலே பருவமான காலத்தில் அத்தான பகவான் மாரியம்மன் அழகுக்கா பார்வதியை மறந்திடுவா. யாருட்டு பார்க்க மாட்டா, இன்பத்தோடு பேச மாட்டா. தங்கை பார்வதினா பகவானையும் இழக்க வேண்டும், தவிக்க வேண்டும். அண்ணன் வீடு வர வேண்டும், அவல்லாதி சொல்ல வேண்டும். என்ன கோபால் என்னமையா கோபால் தங்கை பார்வதினா உயிரோடு இருப்பதற்கு அண்ணனான கோபால் நாகல்லோகம் போக வேண்டும். அண்ணாதங்கை 8 பேர் எந்தோரும் கையில் எடுத்து கைலாசம் கொண்டு வந்து பார்வதிக்கு முன்னாலையும் கொண்டு வந்து அழகையெல்லாம் குறைக்க வேண்டும், சமூகத்தை கொடுக்க வேண்டும், சுரூபத்தை மாற்ற வேண்டும். என் பெருமாள் போக விட்டான் உங்க தங்கை பார்வதினா உயிரோடு இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன். குழந்தைகளை எடுப்பதற்கு கோபால கண்ணவீரா நாகல்லோகம் போனேன் நான். நாகராஜன் நாகர்கள் நாராயணனை கண்டபோ படத்தம் வெள்ளவிருக்கும் அம்மா இந்த பச்சை மாலை திண்டும் அம்மா அம்மா அதெல்லாம் பெண்ணே பார்வதியே சடபாரத்தில் ஜானு உயரத்தில் நாகத்தாளி பரம்பரைக்கு பகவானுக்கு தெரியாம பகவான் தேவி பார்வதியா நாகத்தாளி பரம்பெடுத்து அண்ணன் கையில் கொடுத்த யானா அவசரமா போவேன் அம்மா. என் பெருமாள் சொல்லும் போது என் பெருமாள் சொல்லும் போது ஈசன் தேவி பார்வதியா ஆட்டுமந்து சம்மதித்தாள், ஆட்டுமந்து சம்மதித்தாள் தேவி பார்வதியா நாகதாளி பிழம்பை எடுப்பதற்காக பார்வதி 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 எங்கே வருகிறாள் தெரியுமா? எங்க வரப்போறா? எங்க வருகிறாய்யா? ஆண்டவன் சப்ரமஞ்ச கட்டில சயனம் செய்யும் போது சயனம் செய்கின்ற போது
சிவபெருமான் கண்ணசந்து உறங்கும் போது பகவானுடைய பக்கத்தில் வந்தாள் பார்வதி. பார்வதி வருகிறா. பகவானுக்கு தெரியாமல் சடாபாரத்தை உலைக்கா அந்த சடாபாரத்தை உலைத்து நாகதாளி பிரம்ப கையில் எடுத்தா பார்வதி. அண்ணனுடைய கையில நாகதாளி பிரம்ப கொடுக்கிறா. என்பெருமாள் கோபால கண்ணன் நாகதாளி பிரம்ப வாங்கி குழந்தைகளை எடுப்பதற்காக கோபால கண்ணன் படகு ஒன்று கையிலெடுத்து பச்சைமால் வருகிறார். அந்த படகை கையிலெடுத்து என் பெருமாள் பச்சைமால் வருகிறார். கைலாச மலையை விட்டு பாதாள உலகத்தில் அந்த நாகலோக பட்டணத்துக்கு நாராயணன் வரும்போது நாகராஜன் நாககன்னி குழந்தைகளுக்கு காவலாக இருக்கிறார்கள். நாகராஜன் முன்னால நாராயணன் வந்த பொழுது நாகராஜனும் நாககன்னி பெண்ணானவளும் என் பெருமாள் கோபால கண்ணன் என்று தெரியாமல் படத்தமிழ்ல விரித்திடுமா படத்தமிழ்ல விரித்திடுமா பச்சமாலை தீண்டுவதற்கு நாகமது வாரபோது என்பெருமாள் கோபால வலது கையில இருந்ததோரு நாகதாளி பிரம்பெடுத்து நாராயணன் நீட்டும் போது படம் எடுத்த நாகம் அது படத்தமிழ்ல சுருக்கிடுமா ஒதுங்கிடுமா பச்சம்மாள் முன்னாலேயோ சொன்னது போலவே இருக்கிறாள் என் தேவியான மாரியம்மாளும் உச்சினி மாகாளி சுந்தராட்சி அம்மாளும் வடகுத்தி அம்மா முக்குடாதி காந்தாரி கனகதுர்க்கை அம்மாளும் அக்காதங்க 8 பேரும் அழகோடுதான் இருக்கா 8 பேரும் பிராமண குழந்தை போல இருக்காள் அல்லவா இதை என் பெருமாள் கோபால கண்ணன் கண்டல்லவோ கண்டிட்டார் நாமல் தங்கையான பார்வதாதேவி சொன்னது போலவே ஒரு வயதுல மாரியம்மா இப்படி அழகுல இருந்தான்னா இந்த அழகுல இருந்தான்னா இவளுக்கெல்லாம் 17 18 வயது வந்ததுன்னா வந்துதானா என்ன அழகுல இருப்பா அப்பா இடிச்சு வச்ச மாவு இலுமிச்சம் கனியா இருப்பாள தங்கையான பார்வதாதேவி சொன்ன சொல்லு பொய்க்கல என்பரும் ஆழ்மனதில் எண்ணி அக்கா தங்கை 8 பேரையே கோபாலன் கையில எடுத்து அவர் கொண்டு வந்த படகுலையும் குழந்தைகளை தூக்கி வைத்தார் 10 நல்லோ கடல் கழித்து பச்சம்மாள் கொண்டு வாரார் ஆதி பொன்னு வெள்ளி கைலாசத்தில் பார்வதிக்கு முன்னால குழந்தைகளை கொண்டு வந்து கோபாலன் இறக்குவாரா பகவான் தேவி பார்வதியா யாரிட்டு பார்ப்பாளா மாரியம்மனோட அழகை கண்டு மாரியம்மா அழகை கண்டு வடக்குத்தி
கோபால கோபால பகவான் சொன்னது போல சொன்னது மாரியம்மனை பார்க்கும் போது அழகுடனே இருக்காளே இருக்கிறாளே ஏ அண்ணா கோபால கண்ணா பார்வதா தேவி நான் பயிரா முளைக்கும் போது முளைக்கின்ற போது இவ 8 பேரு எனக்குன்னு களையா முளைச்சிட்டான்னா முளைத்திருக்கிறாளே அண்ணா ஒரு வயதுல இழந்த குளத்து மாறி இப்படி இருந்தான்னா இப்போதே இவ்வளவு அழகாக இருக்கிறாளே அண்ணா 17-18 வயது வந்ததுன்னா இவ என்ன அழகுல இருப்பா பருவமான காலத்தில் எப்படி அழகோடு இருப்பாளே அண்ணா அதனால என்ன கோபால கண்ணா ஏ மாய கண்ணா எனக்காக இன்னும் ஒரு காரியம் செய்ய வேணும் அண்ணா என்னம்மா செய்யணும் 8 பேரை 8 பேரை என்பரும் வாழ்க்கையில் அடுத்து பகவானுக்கும் தெரியாமல் பார்வதிக்கும் தெரியாமல் குழந்தைகளை கொண்டு போய் நீங்கள் ஒளித்து வைத்து வளர்க்க வேணும் மாரியம்மா இருப்பதுதான் பகவானுக்கு தெரிய வேண்டாம் பார்வதியாள் சொல்லும் போது பச்சையமாலும் யாரு சொல்ல பச்சையமாலும்